எப்படி அன்னைக்கு காமராஜரை இழந்தாங்களோ, எப்படி அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை இழந்தாங்களோ, அதே மாதிரி டிவிகே தலைவர் விஜய் அவர்களையும் இழந்துராதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி சப்போஸ் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் வரவில்லை என்றால் அது அவருக்கு இழப்பு கிடையாது, எனக்கும் இழப்பு கிடையாது. எப்படி அன்று காமராஜர் இழந்தாரோ, எப்படி அன்று விஜயகாந்த் இழந்தாங்களோ, அதே மாதிரி மூணாவதா கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். இவங்களே இழந்துட்டான்னு வைங்களேன், தமிழ்நாடு என்ன கதி ஆகுன்றது ரீசெண்டா போற நியூஸை பார்த்தாலுமே உங்களுக்கு நல்லா தெரியும். நீ பேசினது எல்லாத்தையும் கூட நான் ஒத்துக்குவேன். ஆனா அந்த விஜய் மாதிரியே ஒரு மேனரிசம் ட்ரை பண்றல, அதுதான் வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. பட் என்ன பண்றது, டிவிகே நண்பர்கள் நண்பா நண்பீஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச வீடியோவா இருக்கலாம், சொல்ல முடியாது. அவங்க வந்து இதை பார்த்துட்டு நம்ம அண்ணனை விடவே கூடாதுடா, நம்ம அண்ணன் தான்டா நமக்கு எல்லாமே, நம்ம அண்ணனுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலண்டா அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க வேலையை ஆரம்பிச்சு என்ன பண்றது, கட்சியில இருந்தா எதுவும் வரமாட்டேங்குது. அவங்க வந்து எப்படி தெரியுமா இப்போ மாறிட்டாங்க, காமராஜரையே தோக்கடிச்சிட்டாங்க, தலைவர் விஜய் எல்லாம் ஏமாத்துறான் அப்படின்ற லெவலுக்கு அவங்க வந்து டிரான்சிஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுதுல்ல, இது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இவனுக்கு என்ன பேசினாலும் அது வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்ல. அந்த ஒரு ரீசன்னால இவங்க வந்து இந்த முட்டு கொடுக்குற ஸ்டேஜ்ல இருந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி மாறி இப்போ வந்து அக்செப்டிங் த டிஃபீட் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இதுக்கு ரிலேட்டடா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னா, இந்த தடவை வந்து நீ தமிழக வெற்றி கழகம் வந்து வின் பண்ணல அப்படின்னா அவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, இந்த வீடியோ பேசுற எனக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனா மக்களுக்கு தான் எல்லா பாதிப்பும். இந்த மக்கள் வந்து எல்லாருமே நாசமா போயிடுவாங்க அப்படி சாபம் விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். தாவேக்கால பயணிக்கிறது என்ன பொறுத்தவரை மர்மம் கிடையாது, ஒரு திகிலான ஒரு பயண அனுபவம். மற்ற கட்சியில பயணிக்கிறதுலாம் எனக்கு எப்படிலாம் தெரியாதுப்பா, ஆனா தாவேக்கால பயணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தனி மன உறுதியும் தெளிந்த சிந்தனை இருந்தா மட்டும்தான் தாவேக்கால பயணிக்க முடியும். ஏன்னா தாவேக்கா பாத்தீங்கன்னா தலைவரை மையப்படுத்தி பயணிக்காது, தலைவரின் அரசியலை மையப்படுத்தி பயணிக்கும். தாவேக்கா அப்படிங்கிறது தலைவரை மையப்படுத்தி மட்டும் பயணிக்காது, தலைவர் மக்களை ரொம்ப நேசிக்கிறாரு, நம்மளும் மக்களை மையப்படுத்தி தான் தாவேக்கால பயணிக்க முடியும். மக்கள் தாவேக்கா, தாவேக்கா மக்கள். கண்டிப்பா திகிலான அனுபவம் தான். ஏன்னா அவங்க தலைவர் வெளியே வர மாட்டாரு, எதுக்கும் பேச மாட்டாரு. இது வந்து தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்க வெயிட் பண்ணோம் அப்படின்றதே ஒரு பெரிய திகிலான அனுபவம் தான். ஏன்னா அந்த ஸ்டாண்ட் வந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியோட தலைவரோ இல்ல அந்த கட்சியோ என்ன ஸ்டாண்ட்ல இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதானே நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஏதாவது பேச முடியும். நம்ம ஸ்டாண்ட் வந்து நமக்கு மைண்ட்ல தெரியும் அது என்ன ஸ்டாண்ட் நம்ம எடுக்கணும்னு, இருந்தாலும் என்னுடைய கட்சி தலைவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல. அந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு தெரியாம தானே இருக்கு. இது தாவேக்காவில் இருந்தவர்கள் மன உறுதியும் தெளிந்த மனப்பான்மையும் இருந்தால்தான். தயவு செஞ்சு இதெல்லாம் பேசாதீங்க. எனக்கு வந்து ஒரே சிரிப்பா வருது. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ற வேலையெல்லாம் நம்மளே பாக்குறோம் என்னென்ன பண்றாங்க அப்படின்றது. ஆனா இவங்க பேசுற பேச்சு இருக்கு, ஏன்னா இங்கதானே ஏகப்பட்ட வேணாம் சொன்னா கடிப்பாருங்க, இங்கதானே நிறைய கடிக்கிறவங்க இருக்காங்க. அவனால அதுதான் பிரச்சனை. கடிக்கிறவனும் மரம் ஏறுறவனும் கரண்ட் கம்பியில ஏறுறவனும் தானே அதிகமா இருக்கான். இங்க எங்க தெளிந்த மனப்பான்மையோட யார் இருக்கா காமிங்க. தலைவர்களே ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சிஎம் போஸ்டுக்கு கூப்பிட்டாங்க, பிஎம் போஸ்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல எங்க தெளிந்த மனப்பான்மை, எனக்கு அது புரியவே இல்லையே. எப்படி நீங்க இந்த வார்த்தையை சொல்ல, எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எந்த டாக்டர்கிட்ட கூட்டு போனாலும் சரியாகுமான்னு எனக்கு தெரியல. என்ன பண்றது, பேஸ்ட் போட்டோம் எல்லாம் ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் தானே, பேசுங்க அப்படின்னு சொல்லி இதை கடந்து வேணாம், இதை மறந்து நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவோம். அதாவது 30-40 வருஷமா அவருக்கு வந்து சம்பாதிச்ச பணம் கோடிக்கணக்கில் எங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க. நம்பி வந்தங்க, இன்னைக்கு தாலி எடுத்துட்டாங்க, அது பச்சை தாலி எடுத்துட்டாங்க. ஐயா உங்க முன்னாடி அவங்கள்ட்ட இதை வந்து நம்ம ஒப்படைச்சிடறோம். ஐயா ஒரு மரியாதையோட வைக்கிறோம். பாண்டிச்சேரியில 23ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு. அதனால நாங்க வந்து அதுல பிஸியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, பாண்டிச்சேரியில வந்து 30 தொகுதி இருக்கு. 30 தொகுதியில 15 தொகுதி பிஜேபியில இருந்து வந்தவர்களை தான் நிக்க வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னாங்கல்ல, எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்க எங்க கொள்கை எதிரி, நாங்க அவங்கள வந்து உள்ளேயே சேர்த்துக்க மாட்டோம், இந்த கூட்டணின்றதே அமையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல.
பாண்டிச்சேரியில 15 தொகுதியில பிஜேபியோட வேட்பாளர்கள் எல்லாம் நின்றுருக்காங்க. காலையில பிஜேபி ரிலேட்டடா ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு, ஈவினிங் பார்த்தா டிவிகேல இணைஞ்சிட்டாரு. எப்படிரா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இவங்க வந்து இதுலதான் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. தேர்தல் முடிந்த பின் நாங்க வந்து வேற முடிவு எடுப்போம். இந்த பொழப்புக்கு என்ன சரி நோ தப்பாக்குதுண்ணா. 73 வயசு அங்கிள் 7 நாள் ஷெட்யூல் போட்டுட்டு பிரச்சாரத்துக்கு பிளான பண்ணிட்டு இருக்காரு. 72 வயசு எதிர்கட்சி பிரச்சாரத்துக்கு பிளான போட்டு கான்பரன்ஸ் பிரஸ் மீட்டிங் வச்சு தள்ளிட்டு இருக்காரு. 60 வயசு சீமானு கோயில்ல பூஜையை போட்டு பிரச்சாரத்தை வண்டி மேல ஏறிட்டு ஊன்னு கத்திட்டு இருக்காரு. எல்லாருக்குமே இந்த எலெக்ஷனோட ஃபீவர் இருக்கு. ஆனா உனக்கு மட்டும் இல்லையேண்ணா. அட்லியோட வீட்டு வளகாம போயிட்டு இருக்கேண்ணா. கொஞ்சமா புரிஞ்சுக்கணும். என்னன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எங்க கட்சியவே முடக்குது, என்ன வெளியே விட மாட்டேங்கிறாங்க, வண்டியில இருந்து நிக்க விட மாட்டாங்க, என்ன வந்து காருக்குள்ளேயே உட்கார சொல்றாங்க, வெளியே வந்தா கூடவா தப்பு. நீங்க வந்து ஒரு தடவை இவங்க பண்ற கமெண்ட் இருக்கே, அடுத்த மாசம் பாருங்க தமிழ்நாடே தெரிக்க போகுது, தலைவர் ஊரா தொகுதியா போக போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏகப்பட்ட வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க, ஏகப்பட்ட பேர் ட்வீட் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப வந்து அவனுங்கள்ட்ட ஏன்டா உங்க தலைவர் இன்னும் வெளியே வராம இருக்காரு, மற்ற கட்சிகள்லாம் டெய்லி ஏகப்பட்ட பிரஸ் மீட்டு, அவங்களோட அறிக்கை, வேட்பாளர் செலக்ஷன், நேர்காணல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரே பிஸியாவே இருக்காங்க. ஆனா டிவிகே சார்பா ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க தலைவருக்கான பிளான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து செதுக்கிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 4-5 நாள்ல பாருங்க, வெளியே வந்தா அவர் வீட்டுக்குள்ளேயே போக மாட்டாரு, அந்த அளவுக்கு பிஸியாக போறாரு. எவ்வளவு ரூபாயா பொய் சொல்லுவீங்க, எவ்வளவுதான் முட்டு கொடுப்பீங்க? நீங்க ஒத்துக்குவாங்க எங்க தலைவர் வெளியே வரமாட்டாரு, வெளியே வராமலே தான் அவர் வந்து அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்களேன். எத்தனை நாள் தான் இந்த மானங்கெட்ட பொழப்பு? எனக்கு வேற வழி தெரியல. என்னால இப்படிதான் என்னால கேள்வி கேட்க முடியும். எத்தனை நாள் தான் இந்த இது? இன்னைக்கு வராரு, நாளைக்கு வராரு, அடுத்த வாரம் வராரு, 10 நாள்ல வராரு, 5 நாள்ல வராரு. இந்த ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னாரு ஒரு மீட்டிங்ல, எலெக்ஷன் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அடுத்த 6 நாள்ல தலைவர் வேற லெவல்ல மாற போறாரு. அதுவும் இந்த நியூஸ் சேனல்லாம் இருக்கு, புது விஜயாக உருவெடுக்க போகும் டிவிகே தலைவர், டிவிகே கட்சியை வேற லெவலுக்கு கொண்டு போக போகும் தலைவர் அப்படின்னு சொல்லி இவனுங்க போடுறது வேற. உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. டிவிகே தலைவர் அவர்கள் இன்னும் டிஸ்கஷன்ல இருக்காரு, அவர் வந்து பனையூர் வீட்டுல இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து கேள்வி கேட்டா தப்பு இல்ல, இத பத்தி பேசினாவே தப்பு. நீ எதுக்கு விஜய் அவர்களை பத்தி பேசுற? எங்கள்கிட்ட தானே ஓட்டு கேக்குறீங்க, மக்கள்கிட்ட தானே ஓட்டு கேக்குறீங்க. நான் இப்போ சப்போஸ் டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சேன்னா என்னென்ன விஷயத்த வச்சு நான் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பேன்? இதை பத்தி எதுவுமே பேசாம நான் வந்து கண்ணை மூடிட்டு அண்ணன் வந்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நானும் ஓட்டு போட்டுறதா? ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருக்க வேணாமா? ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து எப்படி செயல்படுது அப்படின்றத மக்கள் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி 9 நாள் ஆகுது, இன்னும் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. எப்படி இந்த கட்சி வளரும்? ஒண்ணும் இல்ல, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. களத்துல இறங்க போறேன், உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன், வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு, நாளை காலை டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். ஏழூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். யார் ஓட்டு பண்ணாம இருக்கீங்க? நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவங்கள அறிவிச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய் காலையில அந்த வீடியோவை பார்த்து காலையில வந்து ஒரு கடையில உட்காந்து சாப்பிடுறாங்களாம். ஒரு அம்மா வந்து யாரோ ஒரு டாக்டர் நல்லது பண்ணிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயுமே, அந்த தம்பிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றாங்களாம். அவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கே, நான் தான் அந்த டாக்டர் அப்படின்னு சொல்றாராம். யாருங்க உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி தரா? கொஞ்சமாவது டீசெண்டா பண்ணலாம்ல, இப்படியா மாட்டிக்கிற மாதிரி பண்றது? இத வந்து மக்கள் பார்த்தா என்ன, ஐயோ தெரியாம உட்காந்துட்டு இருக்காரு போலயே கூடவே அப்படின்னு நான் நினைப்பாங்க. அதுலயும் ஏகப்பட்ட ரீல்ஸ், ஃபுல்லா ரீல்ஸ் தான். இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக தான் ஒரு இடத்துலயும் போய் ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதை கூட பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ பேர் என்ன? எபினேசரா? எம்எல்ஏ எபினேசர் அவரு. இந்த ஓம் சக்தி பராசக்தி மேட்டரை வந்து இவங்க பயங்கரமா ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இவங்களுக்கே திரும்ப செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு லோ கிளாஸ் கிரிஞ்ச் மெட்டீரியல். இதை வந்து எப்படி இந்த காலத்தில் இருக்கும் ஜென்சி கிட்ஸ் வந்து எப்படி இதை ஏத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஓம் சக்தி பராசக்தி இருந்தது.
ஆனா இப்பயும் அந்த ஓம் சக்தி பராசக்தியை எப்படி விஜய் அவர்கள் வந்து சூசகமா ஜென்சி கிட்ஸ்ட பரவி விட்டுருக்காரு அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இது வந்து திரும்ப இவங்களுக்கே பின்னாடி வந்து கடிச்சிச்சு. ரீசன்ட் டைம்ஸ்ல ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசுறதும் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்கறதும் அந்த மாதிரியான வேலைகள் வந்து ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இப்ப பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு வந்து சிஎம் போஸ்டே கொடுத்தாங்க. கூட்டணி உருவாக்க முடியல. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார் அவரு. என்ன வேணாலும் பேசலாம்னா எப்படி? ஒரு வீடியோல வந்து நம்ம தலைவர் சாட்டை அவர்கள் வந்து பேசியிருப்பாரு, தோல்ல தூக்கி வச்சா எங்க காதுகள் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இந்த விஷயத்தை கேட்கும் போது எனக்கு அவர் பேசினதுதான் ஞாபகம் வருது. எங்கள் காதுகள் பாவம் இல்லையா, என்ன கிடைக்குதுன்றதுக்காக அப்படியே அடிச்சு விடுறது. கொஞ்சமாவது மனசாட்சி வேறாமா? இதை உங்க தொண்டை நம்புவானா? அவன் கூட நம்ப மாட்டான். இந்த அளவுக்கு போய் சொல்லணும். நீங்க பேசுறது பயங்கரமா இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா மக்கள் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு விளையாட போகணும்னா பயணம் செய்வதற்கு பயணச்சீட்டு வாங்குறதுக்கு இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கண்மணிகள் விமானங்களில் என்னுடைய வீராங்கனைகள் பறந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா விளையாட்டுத்துறையை சீர்படுத்திய சிற்பியின் பேர் ஆதவர்ஜுனா. இன்னைக்கு விளையாட்டுத்துறை வளர்ந்து நிற்கிறது. இந்த பேசணுன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அதில் முதல் ரகம் தான் இது. ஏன்னா விளையாட்டுத்துறையை சீர்படுத்திய சிற்பி ஆதவர்ஜுனா அவர்கள்னு சொல்லி பேசியிருக்காரு. விளையாட்டுத்துறை அமைச்சரா ஆதவர்ஜுனா எப்ப பதவி ஏத்தாரு? என்ன புதுசா இருக்கு? ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா? ஐயோ, இது தெரியாம போச்சு இத்தனை நாளா. மத்தவன் என்ன பண்ணானா அதை வச்சு நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே உங்க வேலையே. அதுதானே ஆரம்பத்துல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து அது பண்ணார் இது பண்ணார் அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஒண்ணு கூட அவர் பண்ண மாதிரியே இருக்காது. எல்லாமே அவர்களோட தொண்டர்கள் பண்ணது. அவன் தான் கையில இருக்க காசை போட்டு ஒரு விஷயமா பண்ணியிருக்கான். அதை எடுத்துட்டு விஜய் தான் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லி இறங்குவானுங்க. மேலிடமே அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எங்க? சரி, ஃபன் சப்பாட். தஞ்சாவூரில் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கு போகும்போது ஒரு தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த தம்பியோட அப்பா வந்து கொடுத்த இன்டர்வியூ ரிலேட்டடா நானும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தேன். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் வந்து எப்படி பையனை சரி பண்றதுன்னு தெரியல, செலவு பண்ணும், ஏதாவது வித்து தான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ரொம்ப உருக்கமா பேசியிருந்தாரு. அவரு பேசும்போது அவர் கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் தான் வரல, பட் ஐ ஃபெல்ட் இட்ஸ் வெரி எமோஷனல். அது வந்து நான் பேசும்போது அப்படிதான் பேசியிருந்தேன். எனக்கு கமெண்ட்ல கூட அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த இன்டர்வியூ. அதுக்கப்புறம் ஒரு 19 நாளைக்கு அப்புறம் நேத்து அந்த தம்பி வந்து சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாரு. அந்த ஒரு சோகமான விஷயம் வந்து எல்லா மீடியாலையும் போடும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க அப்பா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ பாசிட்டிவா பேசியிருந்தாரு. ஏதாவது வித்து பண்ணணுமே, இதுக்கப்புறம் எதுவும் வராம பாத்துக்கணுமே அப்படின்ற பேசிட்டு இருந்தவரு 19 நாள் கஷ்டப்பட்டு போராடி கடைசியில இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த விஷயம். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு ரிலேட்டடா நிறைய பேசிட்டேன். பட் எனக்கு வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி போறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். இதுக்கு கூட கீழே வந்து கமெண்ட் பண்ணுவானுங்க, உனக்கு என்ன இது, அவங்க எப்படியோ போறானுங்க, எங்க தலைவர் எங்களை பாத்துக்குவார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுவானுங்க. நீங்க என்ன வேணா சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க ட்விட்டர்ல பேசுங்க, இன்ஸ்டால பேசுங்க, யூடியூப்ல பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் நேர்ல போறேன்னு சொல்லி தயவு செஞ்சு உங்க லைஃபை வந்து ரிஸ்க் ஆக்கிக்காதீங்க. உங்களுக்கு வர்ற வரைக்கும் இது தெரியாது, பட் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வந்துட்டா பரவாயில்ல. இந்த மாதிரி மீளாம மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிங்க. உங்க குடும்பத்தை யோசிங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி யோசிங்க. ஆனால் தாவேகா சார்பாக இதில் ஒரு பர்சன்ட் கூட அவங்க ஹெல்ப் பண்ணலன்னு கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளவு கோவம் வந்தது. பட் இது தெரிஞ்ச விஷயம் தானே, அவனுங்க என்ன பண்ண போறானுங்க? அவங்க அப்பாவே சொல்லியிருக்காருல்ல, 41 பேர் இறந்தப்பவே வரல, இதுக்கு என்ன வர போறானுங்க, அவங்கள விடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அதனால கொஞ்சம் யோசிச்சு நீங்க வந்து ஓட்டு போடுங்க, போடாம இருங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு அந்த மாதிரி போறீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா போங்க. எனக்கு விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸ் தான் பிடிக்காது, பட் ஒரு பாலிடிக்ஸை இத்தனை யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் தான் கொடுக்கும். ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளவு மோசமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்குது. அதனால எல்லாரும் கொஞ்சம் பார்த்துருங்க.